ரைட், சிக்னல் ப்ராப்ளம் ஆயிட்டு. ஓகே, இப்போ ஓகேயா ஹரிஷ்? ஓகே. ரைட், எத்தனாவது கேள்வி எழுதுறீங்க? மூன்றாவது கேள்வி. மூன்றாவது. ரைட், ஓகே. எந்த கேள்வி எழுதுறீங்க ஹரிஷ்? ஏழாவது கேள்வி. ஏழாவது. ரைட், ஏழாவது கேள்வி. பசித்தவருக்கு அன்னம். சரியான விட எழுதுறீங்க தானே ஹரிஷ்?
எதுவும் விட டவுட்னா சொல்லுங்க ஹரிஷ். Okay. டவுட்ஸ் இருக்கா? சரியான விட எழுதுறீங்களா? No, no doubts. நோ டவுட்ஸ். ஓகே. ஓகே ஹரிஷ். Oh, oh. Okay, teacher. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பாப்போம். மிஸ்ஸுக்கு விடைய மட்டும் சொல்லுங்க, விடைய மட்டும் சொல்லுங்க. ஒரு அஞ்சு கேள்வி பாப்போமா? விடைய மட்டும் சொல்லுங்க. அப்ப செல்வந்தன் ஊர் மக்களை எவ்வாறு துன்புறுத்தினார்? இது எத்தனையாம் பாடம் உங்களோட? மூன்றாவது பாடம். எத்தனையாம் பாடம்? மூன்றாவது பாடம். முதலாம் பாடம். ரைட். எப்படி துன்புறுத்தினான்? மிஸ் உங்களுக்கு விடயம் தந்தனான். எப்படி துன்புறுத்தினவன்? அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். என்னண்டு? அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். வெரி குட். பணம் திருப்பி தர இல்லாதவர் சிலர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டான். என்ன செஞ்சா? திருப்பி தர பணம் முடிய திருப்பி தர இல்லாதவர்கள் நிலங்களை பிடுங்கிக் கொண்டான். நிலங்களை உரிந்து கொண்டான நிலங்களை பறிச்சார். இந்த மாதிரி துன்புறுத்தினார். சரியா? அது முதலாவது கேள்வி. அடுத்த இரண்டாவது கேள்வி. ஈஸ்பாண்டி எவ்வாறு செல்வந்தரிடமிருந்து ஊர் மக்களை காப்பாற்றினார்? எப்படி காப்பாத்தினார்? எவ்வாறு காப்பாற்றினார்? செல்வந்தனிடமிருந்தே அவர்களுடைய பணத்தை பெற்று கொடுத்தார்.
மனதை பெற்றுக்கொண்டான். எஸ் ரைட். இக்கதை உணர்த்தும் படிப்பினையாது. இந்த இருபண்டி, இந்த மாதிரி செல்வந்தன் இவங்களோட கதையை வச்சுக்கொண்டு நாங்க என்ன கற்றுக்கொள்ளுறோம்? நாங்க அளவுக்கு எழுதினாங்க மிஞ்சினால் அவிடம் நஞ்சு. விளங்கல என்னண்டு? அளவுக்கு மிஞ்சினால் அவிழ்ந்தவம் நஞ்சு. ஓகே. உணர்த்தும் படிப்பினையாது. என்ன கற்றுக்கொள்றோம் இதுல இருந்து? என்ன கற்றுக்கொள்றோம்ன்றது என்னது வரும்? நாங்க யாரையுமே ஏமாற்றக்கூடாது, என்ன, யாரையுமே ஓ ஏமாற்றக்கூடாது, நீதி உள்ளவங்களா இருக்க வேணும். சரியா? இதுல படிப்பினைன்னு சொன்னா நாங்க இந்த பாடத்துல இருந்து என்னென்ன கற்றுக்கொள்றோம்ன்றதுதான் படிப்பினைகள். சரியா? ரைட். ஓகே. ஓ அடுத்தது 4வது கேள்வி. எழில் செல்வம் கலைப்பாடலை எழுதியவர். யார் எழுதினவர்? நடுகளம் புக் பார்த்தா விட சொல்றது. யார் எழுதினவர்? நவாலியு சோமசுந்தர புலவர். சோமசுந்தர புலவர். ராய். அடுத்தது 5வது கேள்வி. செய்யலி தாயலியிடம் வெளியே சென்றால் எவ்வாறெல்லாம் இருக்க போவதாக கூறியது. எவ்வாறு இருக்க போவதாக கூறியது? அத வேணுமென்னா பார்த்து சொல்லுங்க அப்போ. இப்படியே கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்போ. சேயலி தாயலியிடம் வெளியில் சென்றால் எவ்வாறெல்லாம் இருக்க போவதாக கூறியது. பக்கம் 16ஆம் பக்கம் பார்க்க சொல்லி இருக்கு. 16ஆம் பக்கம் பாருங்க பாப்போம். உங்களோட புக்ல 16ஆம் பக்கத்துல விட இருக்குதா? ஓ ஓகே என்ன விடை சொல்லுங்க. வெயிட் போடுங்க டீச்சர். அது சொல்லுங்க. தமிழ் புத்தகத்துல 16ஆம் பக்கம். மிஸ் எத்தனை தரம் சொல்லி தந்துட்டேன். பேப்பரும் செஞ்சிட்டேன், பாடமும் படிச்சிட்டோம். ஆசை மிக இரண்டாம் காட்சியா? பாருங்க 16ஆம் பக்கத்துல பாருங்க. ஓகே நான் தேயலி தாயலியிடம் வெளியில் சென்றால் எவ்வாறெல்லாம் இருக்க போவதாக கூறியது. மகனை பெற்றவனம் பெற்று பிள்ளைவனம் கல்லு என்பது போல பிடிவாதமாய் நிற்கிறாய். சரி, நீ நினைத்தபடி. நீ நினைத்தபடி. போய் வருவாய் என் மகனை புத்தியுடன் பத்திரமாய் நீ திரும்பு மவ்வளவும் நின்று வழி பார்த்திடுவேன். போய் வருவாய். ஓகே. அது அம்மா சொல்லுறா. சேயலி என்ன சொல்லுது? குட்டியலி என்ன சொல்லுது? அதுக்கு முதல் வாசி. ஆண் பிள்ளை நான் அதனோ அண்ணாய் பயமுனக்கேன் வீண் பிள்ளை யக்காடே விடையலை செய்யுமா கும்பிட்டேன் அணையுரை உனக்கேணி மணிக்காடே விரும்பி குலுங்கும் இங்கு வழியே போய் வருவேன் அம்மா. என்ன சொல்லுறார்? தான் வெளியில போயிட்டு வாரேன், நான் ஆம்பளை பிள்ளை, நீங்க பயப்பட வேணாம், நான் ஆண் பிள்ளை, நான் போயிட்டு கவனமா திரும்பி வருவேன் என்று சொல்லுறாரு. என்ன சரியா? அப்ப அதுதான் எங்களுக்கு விடையா வரப்போகுது. அடுத்தது 6வது கேள்வி இருக்க பாருங்க பாப்போம். பாடத்தில் பெரும் படிப்பினே 21ஆம் பக்கத்துல இருக்குதா? சரியா? ரைட். ஓகே. நாங்க அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். அதுல எப்படி நீங்க விட எழுதுறேன்னு மிஸ்ஸே சொல்லி தருவேன். சரியா? இனி திருப்பி மிஸ் சொல்லி தர மாட்டேன் ஹரிஷுக்கு. சரியா? ஏன் சொல்லுங்க பாப்போம். மிஸ் உங்களுக்கு பாடம் படிப்பிக்கலையும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்லி தரேன். அதுக்கு பிறகு லெசன் பேப்பரும் செய்யறோம். அதுக்கு பிறகு இப்படி கமெண்ட் பேப்பரும் செய்யக்கல நீங்க தான் செய்ய வேணும்.
ரைட்டா? ஓ ஓகே. ஓகே ஹரிஷ். அப்ப தேங்க்யூ. காட் bless you. Bye. பாய் See you next time.